ஏன் இப்படி அங்கஹீனம் உள்ளவர்களை அடித்து விரட்டி செல்கிறார்கள்? பிச்சைக்கார விடுதிக்கா? உலகம் ஒரு பைத்தியக்கார வைத்தியசாலை. நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி என்றால் நல்லது செய்கின்றான் கடவுள், அதில் நஞ்சை கலக்கின்றான் மனிதன். நீதியை புகட்டுகின்றான் கடவுள், அதன் நேர்மையை சிதைக்கின்றான் மனிதன். விளங்காத விடுகதையாக இருக்கிறதே சுவாமி. அப்பனே, அப்படி விளங்கி விட்டால் இந்த உலகத்தில் சிலர் வாழவும் சிலர் தாழவும் வேண்டிய அவசியம் இல்லையே. என்னே சொல்வது, ஒரு அகந்த நிறைந்த ஆட்சிபிடமும் மமதை கொண்ட மணிமகுடமும் சினமே கொண்ட சிங்காதனமும் மக்களின் வாழ்க்கை தன் மகளின் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி வருகின்றது. யார் அந்த மன்னவன்? வேறு யார், இந்நாட்டு மன்னன் உக்ரசேனன். ஒரு பெண் தந்தையை விட தன் கணவனே தெய்வம் என்று சொல்வது தவறா? அதில் தவறொன்றும் இல்லையே சுவாமி. தவறாக நினைக்கின்றானே அந்த தற்குறி மன்னன். நினைத்து தன் மகளுக்கு அங்கீனம் உள்ள ஒருவனே ஆடவனாக தேர்ந்தெடுக்க இந்த கூட்டத்தை அழைத்துச் செல்கின்றான். எப்படி இருக்கின்றதோ எத்தனம் பிரயத்தனம். பிறகு தெய்வாதீனம் தான். பிரபு வந்து விட்டார்கள். பிரபு, குணசுந்தரி தேவியாருக்கு தெய்வம் யாரை நிர்ணயித்திருக்கிறதோ பார்ப்போம். எல்லோரும் இங்கே பாருங்கள். எல்லாரும் இப்படி திரும்புங்கள். எல்லாரும் இப்படி திரும்ப வேண்டும். பட்டரே, இந்த இருவரையும் அப்புறப்படுத்துங்கள். மங்காத ஜோதி அப்பா மாமாவின் அறிவு ஒரே வார்த்தையில் மடக்கி விட்டால் எல்லா செவிடர்களையும். மாமா, முட்டியில் பிரகஸ்பதி அடிக்கு அமரேந்திரன். யாரது? இவன் நொண்டியும் கூட. பிரபு, வாயம் மூடிக்கொண்டு இவனை பத்திரப்படுத்துங்கள். கடவுளாம் கடவுள் நிர்ணயித்தார். நாளைய கல்யாணம் நடக்கட்டும். மகாராஜா. மந்திரி, உங்கள் விண்ணப்பம் என்னிடம் செல்லாது. கடவுளிடம் சொல்லிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த குணசுந்தரி தேவியிடம் செல்லுங்கள். அகம்பாவத்திற்கு தகுந்த தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும், யாரானாலும் சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.